யார் வந்தாலும் வரலனாலும் யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன், ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்வேன், ஆண்டவருக்காக நிற்பேன் என்று சொல்லுவாய் என்று சொன்னால், I am telling you, spiritually you are the first born. தொடர்ச்சியாய் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1 சாமுவேல் 17:28 இருந்து வாங்கம்மா. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். There is something the Holy Spirit God will speak this morning, I believe. Okay. When Eliab, David's oldest brother, heard him speaking with the men, he burnt with anger at him and asked, why have you come down here? Why have you come down here? And with whom did you leave? And whom did you leave? Those few sheep in the wilderness. Okay. இந்த 28ஆம் வசனம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். எலியாப் who was paraded first? யார் முதல்ல வந்தது? யார் முதல் பிள்ளை? எலியாப். அதனால தான் யார் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தா? Who was the first choice? Eliab was the first choice. அப்போ அங்கிருந்தே அவன் பார்த்துக்கிட்டே வரான். அவனுக்கு என்ன தோணுதுன்னா, why was this anger kindled? Sometimes ஏன் இப்படிப்பட்ட கோபங்கள் வருது? ஏன் கோபம்? Sometimes பாருங்க, இவனுக்கு என்ன வந்துட்டு ஒரே கோபமா இருக்குது. He burnt with anger. In English it says he was burning with anger. He was so much of fury. He was so much of I don't know what to call this. Burnt with anger. அப்படி அவனுக்கு கோபம் அவனுக்கு வந்துட்டது. ஏன்னா முதல்ல என்ன பண்ணா, முதல்ல என்ன, அவனை கொஞ்சம் நினச்சி பாருங்க. சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் டேவிட், சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல்சோ அபவுட் எலியாப். ஆமென். இந்த எலியாப் என்ன பண்ணா, முதல்ல அவனை பார்த்த பொழுது, முதல்ல அவனை பரேட் பண்ணும் பொழுது அவனை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் இல்லை. It is not just because he is the first born, he is not my first choice. நான் இன்னைக்கு யாருக்கும் சில காரியங்களை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொண்டு இங்க இருந்து திரும்ப போறீங்க. Sometimes not by birth, first born என்று சொல்லும்போது it's not only by birth. Sometimes you may be the first person to receive God's anointing. You may be the first person in the family to know the Lord. You may be the first person, and the first born is always the best in the sight of God. First born பிறப்புல மட்டும் இல்லைங்க, இட்ஸ் நாட் ஓன்லி பை பர்த். ஏலியாப் தான் என்ன இருந்தான்? ஃபர்ஸ்ட் அவன் தான் முதல் பிறந்தான், அவன் தான் முதல் பிறந்தவன். அவனுக்கு தான் go and read about the first born in the Bible. the first born பத்தி நிறைய எழுதப்பட்டிருக்கு. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஆண்டவருடைய பார்வையில் சிலர் முதலாக நீங்க தான் முதலாக செய்கிற சில காரியங்கள், நீங்க தான் அந்த குடும்பங்களுக்கு ஃபர்ஸ்ட் born. நீதான் அந்த சூழ்நிலைக்கு ஃபர்ஸ்ட் பார்ன். நீதான் முதல் ரட்சிக்கப்பட்டியா? நீதான் கர்த்தருடைய பார்வையில ஃபர்ஸ்ட் பார்ன். நீதான் முதல்ல ஆண்டவருக்காக வித்தியாசமான காரியம் செய்தியா? That means you are the first born. If you are the only one seeking, if you are the only one that has been calling out, you are the first born in the real sense. புரியுதாங்க யாருக்குன்னா இந்த சத்தியம்? ஏலியா பிறப்புல ஃபர்ஸ்ட் பார்ன், ஆனா அழைப்பிலே தாவீது தான் ஃபர்ஸ்ட் பார்ன். ஆண்டவரை தேடுறதுல தாவீது தான், ஆண்டவரை துதிக்கிறதுல யார் தான் ஃபர்ஸ்ட் பார்ன்? தாவீது தான். நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், சில நேரங்களில் you may have been the first person in your family to follow the Lord. You might have been the first person to seek the Lord. You might have been the first person to do the ministry. அதனால நீங்க தான் முதலாக வேர்பிரிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். முதலாக கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கலாம். முதலாக நீ ஒரு சாய்ஸை பண்ணிருக்கலாம். நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய விதத்தில் நீயும் நானும் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். பிறந்ததுனால இல்லை,
பிறந்தது ஏலியா பிறந்ததுனால இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சில நேரங்களில் தீர்மானங்களினால நாம் எப்படி பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் பார்னாய் மாற முடியும். We can become the firstborn by the decisions that we make. ஆமென் சொல்லுங்களேன். அழைப்பினாலே ஃபர்ஸ்ட்பார்ன் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் தெரிந்து கொண்ட சில முடிவுகளால நான் ஃபர்ஸ்ட்பார்ன் இன்னைக்கு. ஹalleluya சொல்லி பெற்றுக்கோங்க இன்னைக்கு. Because of my choice I am the firstborn. Because of my anointing I am the firstborn. பாருங்க, ஏலியாப் தான் firstborn in the real sense, in the biologically பார்த்தா ஏலியாப் was the firstborn. ஆனா David was the first one to worship the Lord in their house. David was the first one to be anointed in their house. David was the only one who made a choice that was different from all other his siblings. மற்றவர்கள் எல்லாரும் செய்யாத முதல் முடிவு நீ எடுத்திருக்கிறியா? கர்த்தருக்குள்ளே சொல்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் பார்னுக்குரிய அபிஷேகம் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார் என்பது தான் அதனுடைய அர்த்தம். The Lord is going to anoint you with that first born anointing. Amen, amen, amen. This is a new revelation for me, whatever you might see. ஏன்னா நம்ம எப்போவுமே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ன் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ரெவலேஷன் என்ன தெரியுமா? நீ எடுக்கிற முடிவுகளால், by the choices that you make, by the things that you do in the kingdom, by the things that you have taken up, that makes you, that sets you apart, and that makes you the firstborn. And that's why sometimes we have lot of challenges. பைபிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்பார்னுக்கு எப்பவுமே நிறைய பாடுகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். lot of oppositions they faced. Why? Because they were set apart. அவர்கள் என்ன பண்ணப்பட்டிருந்தார்கள்? அவர்கள் எடுக்கிற முடிவுகள் வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள். அதே போல தான் நீ ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவரே நான் தேடினேன் என் குடும்பத்திலேன்னு சொல்வேன்னா, நான் சொல்லுவேன் நீ கர்த்தருக்காக முதல் வேறு பிரித்து வந்தேன்னு சொன்னால், முதலாக பாஸ்டர் வந்து அவங்க வீட்டில் 5th 6th, ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். அப்படி தானேங்க? மற்றவர்களெல்லாம் என்ன பண்ணலாம், இன்னும் அறியவில்லை. ஆனால் இவர் அறிந்து ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மாறி அபிஷேகம் பெற்றார் என்று சொன்னால், அதுதான் நான் சொல்லுவேன் கர்த்தருக்காக நானும் நீயும் எடுக்கிற முடிவுகளால we become the firstborn, not by birth, not by our background, not by what has happened, not by what has passed down. It's because of the choice and the anointing that's there upon us that we become firstborn in the real sense, in the spiritual realm. Things work differently in the spiritual realm. ஆவியானவருடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்குது. சில நேரங்களில் ஐயோ நீங்கள் நினைக்காதீங்க, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஒரு முடிவு, இன்னைக்கு ஒரு காரியம், ஆண்டவரே தகப்பனே சில முடிவுகளை முதலாக நான் எடுக்கிறேன். ஆண்டவரே முதலாக தேவனை நான் ருசிக்க போகிறேன், முதலாக நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன், முதலாக நான் மிஷனரியா போகிறேன். அவங்க எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பார்ன் இயேசுவின் நாமத்தினால் நான் இன்னைக்கு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் பார்னே தான். எத்தனை ஃபர்ஸ்ட் பார்ன் இருக்கீங்க இங்கே? ஒன்லி ஃபியூ ஆஃப் யூ. மற்றதெல்லாம் நீங்கள் எல்லாம் யார் தெரியுமா? என்னையும் சேர்த்துக்கிறேன். வி ஆர் ஃபியூ. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பை சாய்ஸ், பை காலிங், கர்த்தர் உங்களை தொட்டதினால, பை த சாய்ஸஸ் தட் யூ ஹவ் மேட், பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங், நீங்கள் முதலாக செய்த சில விஷயங்களால, ஐ எம் டெல்லிங் யூ டுடே, நீங்கள் தான் மெஜாரிட்டி. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் தான் மெஜாரிட்டி. நீங்கள் எடுத்த முடிவுகளால நீங்கள் தான் மெஜாரிட்டி இன் ஜீசஸ் நேம். தாவீது என்ன செய்தான்? ஏலியாபும் தேவனை அறிந்தவன் தான். ஏலியாபும் அதே ஜெஸ்ஸியோட மகன் தான். ஏலியாபுக்கும் வீட்டுக்கும் ஊழியக்காரன் வந்தான் தான். ஆனா அபிஷேக தைலம், அந்த அடையாளம், அந்த ஐடென்டிட்டி யாருக்கு வந்தது தெரியுமா? நாட் ஃபர்ஸ்ட் பார்ன். ஆண்டவருடைய நான் அதான் சொல்றேன் மறுபடியும், கர்த்தர் கணக்குகளை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. கணக்கை கர்த்தர் மாற்றுகிறவர். அவர் தானங்க ராஜா. எல்லாவற்றையும் மாற்ற முடியும், திருத்த முடியும், மறுபடியும் செய்ய முடியும். அதனால தான் நான் சொல்லுவேன், தாவீதுக்கு என்னைக்கு அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ ராஜாவாக, இவனுக்கு he burnt with anger. Not only he, யோசேப்பு was யோசேப்பு first born? last but one இல்லையா? ஸோ ஆண்டவர் எப்படி பிக் பண்ணார் பாருங்க. யாரு? யோசேப்பு. என்ன? he was not the first born. ஆனால் முதல்ல அவன் என்ன பண்ணான்? ஆண்டவருக்காக நான் தேவன் என்னை பார்க்கிறார் என்று தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். ஹல்லேலூயா. வேற யாரும் அவன் கூட பிறந்தவங்களுக்கு அந்த விசேஷம் வரவில்லை. அவனுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? Why was Joseph special? Because of the choice
of his worship. அவன் தேவனை தெரிந்து கொண்டான். தேவனுக்காக அவர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் உத்தமனாய் இருப்பேன் என்று முடிவுகளை எடுத்தான். அதனால ரூபன் தான் என்னவா இருந்திருக்கணும்? ரூபன் வந்திருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? யோசேப்பை ஃபர்ஸ்ட் பார்ன் ஆய் மாத்திட்டார். யோசேப்பை கொண்டுதான் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பை கொண்டுதான் அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பை கொண்டுதான் தேவன் காரியங்களை செய்தார் என்று சொன்னால் இன்றைக்கு you are the Joseph. நீ முடிவு எடுத்திருக்கிறியா? நான் யார் வந்தாலும் வரலனாலும், யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன், ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்வேன், ஆண்டவருக்காக நிற்பேன் என்று சொல்வாய் என்று சொன்னால் I am telling you spiritually you are the first born. நீ தான். ஐயோ, யாருக்கெல்லாம் புரிஞ்சா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. உண்மையிலே சொல்றேன். you just have to see the word with his lens. ஆண்டவருடைய கண்களில் அதை பார்க்கணும். நாம அதை பார்த்தால் தான் நமக்கு புரியும். அப்போ ஆண்டவர் எல்லாம் ஒருத்தருக்கே வச்சுட்டாரா? இல்லை, அவங்கவுங்க முடிவுகள் எடுத்தாங்க. யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தான். அவனை குழியில போட்ட பொழுதும் கூட, அவனை எந்த இடத்துல போட்டாலும் கூட ஆண்டவரோடு இருந்தான், நடந்தான். அதனால அவன் என்னவானான்? ஃபர்ஸ்ட் பார்னாய். முதல் அபிஷேகத்தை, முதலாவது தேவனுடைய வார்த்தையை, முதலாவதாக தேவனுடைய பார்வையை அவன் உயர்த்தப்பட்டான். இங்க எலியாபுக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. of course எலியாப் had that. எலியாபுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனால் எலியாப் என்ன பண்ணிட்டான்? that's what I always say, it's worth it. serving the Lord is worth it. walking for the Lord is worth it. suffering for the Lord is worth it. sacrificing for the Lord is worth it. it's all worth. இது அதுக்கு என்ன இருக்குது? வேல்யூ இருக்குதுங்க. வேல்யூ இருக்கத்தான் செய்கிறது. உலகத்தோடு இருந்தா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனா கர்த்தருக்காக இருந்தா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை வேற எந்த வேல்யூவாலும் தட்டி கழிக்க முடியாதுதான். நம்மளை பார்த்தா if somebody compares us with some, நம்ம ஒண்ணுமே இருக்க மாட்டோம் அவங்க முன்னாடி. we may look very small, we may look very powerless. ஆனா ஜோசப் for a time look very powerless. அவன் எதுக்கு தெரியுமா இப்படி கோபம் வருது அவனுக்கு? why is Eliab getting angry and he is burning with anger? because when he looked at David, he felt that David was very weak and powerless. யோசேப்பை ஏன் தெரியுமா அவங்க ஈஸியா குழியில தோண்டினாங்க? ஒரு பக்கம் வந்து என்ன இருந்தது? ஜெலஸ் இருந்தது. எலியாப் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், ரூபன் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். அவர்கள் யாரு? ஃபர்ஸ்ட் பார்ன் தான், முதல் பிறந்தவர்கள் தான். they were first born, but they made lot of adjustments. What did they make? Adjustments. they had to do lot of adjustments. but let me tell you something. நீயும் நானும் அந்த ஃபர்ஸ்ட் பார்னுக்குள்ள வரணும்னா, அந்த அபிஷேகத்துக்குள்ள வரணும்னா, அந்த காரியத்தை கர்த்தர் சொல்ல. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லல. யாருக்கு சொல்லல? எஸ்ஸிக்கு சொல்லல, சாமுவேலுக்கு சொல்லல, யாருக்கும் சொல்லல. ஏன் சொல்லல? சில மாட்டில் சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டார்னா அவன் முடிவுகள் அவனுக்காக பேசும். அவன் எடுத்த கர்த்தருக்காக வைராக்கியம் அவனை குறித்து பேசும். என்னை குறித்து பேசணும்னா நான் ஆண்டவரை தேடினதை பேசப்படும், ஆண்டவரை ஆராதித்ததை பேசணும், ஆண்டவருக்காக நான் விட்டதை பேசப்படும். it will be spoken. it's not necessary for anybody else to speak on my behalf. my anointing will speak. நான் எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கிறேன். recent one video became very viral. அன்னைக்கின்னு பார்த்து நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அன்னைக்கின்னு பார்த்து என்ன இல்லை போடுறோமே, இது இல்லை. சரி, வார்த்தை முக்கியமா? நான் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். அதில் ஃபுல்லு ஏன் நீங்கள் யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க, வார்த்தை கவனி. அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தை உன்னை உருவாக்கும். அவர்கள் போட்டிருக்கிற காரியத்தை அது வந்து ரொம்ப நிசாரமான விஷயம். அதனால திசை கட்டு போகாது என்று நாம பேசவே இல்லை. அவங்களே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பேசிட்டே ஒரு முடிவுக்கு வருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்கிறேன். ஏலியாபுக்கு ஏன் கோபம் வந்தது? why was he was burning with anger? ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. இவன் சில முடிவுகளை எடுத்து கர்த்தருக்கு பிரியமாக இவன் மாறிவிட்டான்.
இப்போ நான் என்ன பண்ண முடியாது? சம்திங்ஸ் ஐ அம் டெல்லிங் யூ, சேஞ்ச் பண்ண முடியாது. எப்போ முடிவு எடுக்கணுமோ அப்போ எடுக்கணும். எப்போ யூ ஹாவ் டு மேக். சும்மா நான் என்ன சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்கனால இவங்கனால எல்லாம் நான் முடிவு எடுக்க மாட்டேன். யாருனால முடிவு எடுக்கணும்? எனக்கு கர்த்தர் எந்த இடத்துல எங்க அபிஷேகத்தினால என்னை அழைத்து வைத்திருக்கிறாரோ அதுதான் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஏலியாப் டிட் நாட் நோ. ஏலியாபுக்கு தெரியாது, சாமுவேலுக்கே தெரியாதுன்னா ஏலியாபுக்கு தெரியுமாங்க? சில நேரங்களில் உனக்கு ரொம்ப பிடித்தவங்க நல்லா இருக்கிறவங்களுக்கே தெரியலன்னா, அவங்களுக்கே புரியலன்னா, அவங்களுக்கே ஆண்டவர் சொல்லலைன்னா யார்கிட்ட போய் கேட்கக்கூடாது? கணவர்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட. ஐயோ என்னை புரிஞ்சுக்கோ, என்னை புரிஞ்சுக்கோ, என்னை புரிஞ்சுக்கோ. இது ஒரு பெரிய கோலம்மா. என்ன பண்ண, என்ன புரிஞ்சுக்கோ, என்ன புரிஞ்சுக்கோ. ஆண்டவர் சொன்னாரு, சில காரியங்களை புரியாம உனக்கு வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன் அபிஷேகம் பேசட்டும், நீ பேச வேண்டாம். உன் அழைப்பு பேசட்டும், நீ பேச வேண்டாம். நீ பேசிய அல்ல, உன் அழைப்பு பேசும். Your calling will speak. Your calling will speak louder than what others can speak for you. Amen சொல்லிவிட்டுக்கோங்க. Your calling will speak louder than what others can speak for you. Your anointing will speak louder than what others can do for you. மற்றவர்கள் செய்வதை பார்க்கிலும் தேவன் செய்வதன் உத்தமமும் நலமுமாயிருக்கும். சிரேஷ்டமானதை தேவன் செய்வார். அவரல்லவா தெரிந்து கொண்டவர், அவரல்லவா வேர் பிரித்தவர். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன செய்றார்? இதெல்லாம் அவங்களுக்கு கண்களுக்கு அப்படியே ஒரு திரை போட்டு மறைச்சிட்டார். கீப் குவைட், என்ன பண்ணாத, இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன் இருக்கிறான். யார் அவன்? லாஸ்ட்டுங்க. இத்தனை எனக்கு ஆச்சரியமான இருக்குது என்னன்னா, உலகத்தின் காரியத்தை கர்த்தர் சில நேரங்களில் தலைகீழாய் மாற்றி போடுகிறார். அது நல்ல காரியமாக இருந்தாலும் சில நேரங்கள் ஆண்டவர் தலைகீழாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ, இவங்களை கொண்டா கர்த்தர் செய்வார். கர்த்தர் சில பேரை உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறாருன்னு சொன்னால் அவங்க உன்னை அப்படி நினச்சாங்க. கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாக, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? அனுப்பி இருக்கிறார். தாவீது கிட்ட யாரை அனுப்புந்து? யார்? எல்லாரும் என்ன நினைச்சாங்க பாருங்க, அவன் பேசுறதுலே தெரியுது. என்ன எப்படி பேசுறான், என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் அவனை. தாவீதை குறித்து அவனுடைய எண்ணம் என்னவா இருக்கிறது? வாட் வாஸ் ஹி திங்கிங் அபவுட் டேவிட்? என்ன எண்ணம் அவனுக்கு? ஏய், உன்னை யாருங்க? நீ எல்லாம் வந்துட்டியா? நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளா? நீ என்ன அவ்வளோ உனக்கு தெரியுமா? நீ பைபிளை பற்றி எனக்கு சொல்ல வந்துட்டியா? ஐயோ யோ யோ யோ. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? நீ சொல்லி நான் கேட்கணுமா? கர்த்தர் சொல்லுவார், நீ ஃபர்ஸ்ட் பார்ன் என்று ரொம்ப மிதக்காத. நான் தெரிந்து கொண்ட ஃபர்ஸ்ட் பார்ன் கிட்ட நீ போனாதான் உனக்கே ஆசீர்வாதம். நான் தெரிந்து கொண்டவர்கள்கிட்ட போனாதான், அவர்களுடைய ஜபத்தினால தான் உனக்கு நான் காரியங்களை செய்வேன். அவங்க ஜபித்தா எத்தனையோ நேரங்கள் தான் அது ருசித்து இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே எம்மாத்திரம் ஆண்டவரே, எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், சில நேரங்களில் சிலருடைய மைண்ட் செட்டை நான் மாற்றணும். எலியாப்புக்கு காட்டணும். எலியாப்புக்கு யாரை காட்டணும்? யோசேப்புக்கு யாரை காட்டணும்? ரூபனும் மற்ற சகோதரர்களுக்கு யாரை காட்டணும்? யோசேப்பை காட்டணும். நீங்கள் இப்படியே பார்த்துட்டு வாங்க, பைபிளில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பார்னாய் கர்த்தர் மாற்றி மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டுடே ஜஸ்ட் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். இட்ஸ் நாட் பை பர்த் அலோன். பிறப்பினால மாத்திரமல்ல, நாம் எங்கே வேணால் பிறந்திருக்கலாம், ஆனால் எப்போ வேணால் ஃபர்ஸ்ட் பார்னாய் மாறிவிடலாம். எப்போ வேணாலும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். யாருக்குங்க புரியுது? இன்னைக்கு நாம் எல்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்னாய் மாறி இருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஒன்று செஞ்சிட்டோம். ஒன்று சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஈவன் இஃப் யூ ஹவ் நாட் மேட் த சாய்ஸ், டுடே த லார்ட் இஸ் calling out to you to make that choice. கர்த்தர் உன்கிட்ட எதனா பேசி இருந்தா, கர்த்தர் உன்கிட்ட எதனா சொல்லி இருந்தா, கர்த்தருக்காக நீ எதனா செய்யணும்னு நினைச்சிருந்தா, வழக்கமாய் நில்லு. ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. only one thing he expects. he never expects anything. ஒரே ஒரு காரியம், அவருக்காக இருக்கிற அந்த சின்ன வைராக்கியம், அவருக்காக நம்ம படுகிற the zeal that you and me show. அது ஒண்டி தாங்க.
யோசேப்பை வேர்பிரித்தது. அது ஒண்டி தாங்க அவனை வேர்பிரித்தது. தாவீதை அது ஒண்டி தாங்க வேர்பிரித்தது. தானியேலை அது ஒண்டி தாங்க வேர்பிரித்தது. அப்படி நீங்க எந்த பரிசுத்தவான்களை நீங்க அவங்க சாட்சிகளை கேட்டு பாருங்க, அவங்களை வேர்பிரித்தது எது, அவங்களை அடையாளப்படுத்தினது எது என்றால் அவர்கள் தேவனுக்காக கொண்ட வைராக்கியம் மாத்திரம். பவுல் ஏன் வித்தியாசப்பட்டான்? தேவனுக்காக வைராக்கியம். was burning with zeal for the Lord. ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப பெரிய காரியங்களை எதிர்பார்க்கல. கர்த்தர் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. நான் இங்கே ஏதோ சும்மா இங்கே வந்து அப்படியெல்லாம் நான் வந்து போவதில்லை. ஐ பிரிங் மெசேஜ் ஃப்ரம் த ஆல்மைட்டி காட். பரிசுத்த ஆண்டவர் ஆவியானவர்கிட்ட இருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நீங்கள் வார்த்தையை அசட்டை பண்ணால் கர்த்தர் நம்மளை அசட்டை பண்ணிடுவார். அசட்டை பண்ணிடுவார். அதனால நீங்க வாசிங்கம்மா, அதை வாசிங்க சொல்றேன். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அதுக்குள்ள நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? கொஞ்சம் உனக்கு இருக்கிறது என்னது? கொஞ்சம் தான், அதுக்குள்ள நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்ட. நீ உனக்கு இருக்கிறத கொஞ்சம். see the way he's. ஏன் தெரியுமா சொல்ல பேருக்கு அப்படி வீக்கா அப்படி தெரியும். ஏன் தெரியுமா தெரியும் இவனுக்கு? அவனை பார்த்தா ரொம்ப வீக்கா, அதனால என்ன வேணா பேசிடலாம். எல்லாரையும் பார்த்து எல்லாம் பேச மாட்டாங்க. சிலரை பார்த்தா என்ன வேணா பேசலாம். இவங்களை என்ன வேணா ஐ கேன் டாக் டு தெம் எனிதிங். இவங்க என்ன பண்ணுவாங்க? சில பேர் அப்பா கிட்ட பேச மாட்டாங்க. அப்பா உட்காண்டா கிட்டு 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 கிட்டு. அம்மா என்ன? அம்மா கிட்ட சில வீட்டில் ஆப்போசிட்டும் இருக்குது. சில அம்மா மாரெல்லாம் பயங்கரம். நான் பார்க்குறேன் ஒரு ஸ்ட்ரிக்ட் மதர் எங்கள் வீட்டில். இன்னும் அவன் பாவம் இன்னும் அவனுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ தான் அவன் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்குள்ளே அவனுக்கு இவ்வளோ பெரிய ரூல்ஸு. எவ்வளோ ரூல்ஸ்னா அவனுக்கு அவ்வளோ ரூல்ஸு. அப்போது சில பேரை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? தாவீதை பார்த்தா எப்படி இருக்குது? தாவீது தானே, என்ன வேணா நான் சொல்லட்டுமா? அவன் பேருக்கு ஃபர்ஸ்ட் பான், இவன் ஜீவனுள்ள தேவனாலே ஃபர்ஸ்ட் பான் ஆக்கப்பட்டவன். வித்தியாசம் இருக்கிறது. பேருக்கு இருக்கிறவர்களும் இருக்கிறது, உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கும் வேறு பிரிப்பு எப்பொழுதுமே இருக்குங்க. பேருக்கு 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 ஊருக்கு எப்படின்னா இருக்கட்டும், பேருக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர்கிட்ட பேருக்கெல்லாம் பிரயோஜனப்படாது. இந்த பேருக்கு எனக்கு பேருக்கு வேண்டாம் ஆண்டவரே, உண்மைக்கு வேணும். சொல்லுங்க, நான் பேருக்கு ஆண்டவரே, உண்மைக்கு எனக்கு வேணும் ஆண்டவரே. ஐ நீட் இட் ஃபார். இஸ் எனிபடி கெட்டிங் இட் திஸ் மார்னிங்? புரியுதாங்க? நீங்கள்லாம் யார் இன்னைக்கு சொல்லுங்கள் பக்கத்தில், நீ தான் ஃபர்ஸ்ட் பான். ஆமான்னு சொல்லுவாங்க. நீ உண்மையான ஃபர்ஸ்ட் பான் ஆமான்னுவாங்க. ஆனால் இது ஆவிக்குரிய ஃபர்ஸ்ட் பான் சொல்லுங்க. இது ஆவிக்குரிய, இது ஆவிக்குரிய. திஸ் இஸ் spiritually you are being the firstborn, you are being anointed, you are being lifted, you are being called, you are being separated, you are being given an assignment, you are firstborn in the spiritual realm. எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு காரியம். ஆனால் எலியாபுக்கு இது புரியவே இல்லை. இட் வாஸ் பியாண்ட் எலியாப்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சில நேரங்களில் எலியாப்புகளுக்கு புரியாது, ரூபனுகளுக்கு புரியாது. ஏன் என்று புரியாது. சிப்ளிங்ஸ் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். கூட பிறந்தவங்களுக்கு என்ன இல்லை, புரியவே இல்லை. ஆனால் அந்த சாய்ஸ்னால, அந்த தேடுதலினால, அந்த ருசித்ததினால கர்த்தர் அவர்களை விசேஷப்படுத்தினார். அப்போது இங்கே என்ன நடக்குது? இவனுக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம். வாட் இஸ் தேர், வாட் யூ ஹேவ். எங்களுக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு? பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொசிஷன் பெருசு. உனக்கு இருக்கிற பொசிஷன் என்ன இருக்குது? அப்பாவே பார்த்து உனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? போனால் போட்டோன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொஞ்சம் போனால் போகுது, ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு போனால் போதும்.
நான் சொல்கிறேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால யாரும் நமக்கு போனால் போதுன்னு கொஞ்சம் போடலை. அந்த கொஞ்சம் போட்டதும் அவர் போட்டுருக்கிறார். அந்த கொஞ்சத்தினாலே தான் இன்னைக்கு அவன் வந்து இங்கே நிற்கிறான். அந்த கொஞ்சத்தினாலே தான். யாருக்கு புரியுதோ எனக்கு தெரியல. அந்த கொஞ்சம் தான், அந்த கொஞ்சம் தான். சொல்லுங்களேன், அந்த கொஞ்சம் தான். அந்த கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்லைப்பா. சொல்லுங்க, அந்த கொஞ்சம் கூட இவங்க நினைக்கிறாங்க அவங்ககிட்ட இருக்கிறது என்ன. அந்த வார்த்தை ஏன் யூஸ் பண்ணணும் அவன்? It was not necessary to use that words. Sometimes in some conversation some வார்த்தைகள் பேசவே தேவையில்லை. ஆனால் அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க, எனக்கு அது ருசியாக இருக்குது. இப்படி பேசினது தான் அவங்க அப்படி வார்த்தை சொன்னது எனக்கு ருசியாக இருக்குது. சொல்லுங்களேன், அவங்க என்னை திட்டினது எனக்கு ருசியாக இருக்குது. சொல்ல முடியுதாங்க இன்னைக்கு? அவங்க என்னை திட்டினது, அவங்க மாத்திரம் அப்படி கொஞ்சம் சொல்லலைன்னா என்ன ஆயிருக்காது? இன்னைக்கு நம்ம இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்க முடியாது. இதை போல என்ன போல எத்தனையோ தாத்தாக்கள் பிரசங்கித்து போய்விட்டார்கள். எத்தனையோ காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. எல்லா செஞ்சுரியிலும் எல்லா நாட்களிலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது, புறப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள், எழும்புகிறவர்கள் எழும்பிக் கொண்டு தான் இருக்கிறார்கள், தேவனுக்காக வேறாக்கியம் இருக்கிறவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களை யாரும் தடை செய்ய முடியாது. அவர்கள் கொஞ்சம் தான். தேர் ஆல்வேஸ் ஃபியூ இன் நம்பர். பெரிய கூட்டத்தில் பார்க்கவே முடியாது. இங்கேருந்து ஒரு 50 பேரை கர்த்தருக்காக வைராக்கியமாக பார்க்க முடியும். 5000 பேர் இருக்கிற இடத்துல 50 பேர் பெருசா? 200 பேர் 100 பேர் இருக்கிற இடத்துல 50 பெருசா? உங்களுக்கு புரியணும் நல்லா. எது பெருசு? அப்போ இது கொஞ்சமா அது கொஞ்சமா? சொல்லுங்க, இது கொஞ்சமா அது கொஞ்சமா? எது கொஞ்சம்? கரெக்டாக மேத் தெரியணும் நமக்கு. என்ன தெரியணும்? மேத்து. அவ்வளோ அற்புதங்கள் ஒரு இடத்துல நடக்குது. பெரிய இடத்துல ஒரு 4 அற்புதம் நடக்குது, பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வர்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது பாருங்க. வர்றவங்களெல்லாம் ஆண்டவர் இடைப்பட்டு பேசுகிறாரு பாருங்க. வர்றவங்களெல்லாம் ஆண்டவர் தொட்டு அனுப்புறாரு பாருங்க. வர்றவங்கெல்லாம் ஆண்டவருக்காக ஜீவித்தாலும் அவருக்காக மரித்தாலும் அவருக்காக என்று வாழ்ற பாருங்க. This is what is kingdom of God looks like. தேவராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுக்கு தான். யாருக்கா? இப்படிப்பட்டது தான் தேவனுடைய ராஜ்யம். It's not about any time. It's not about how big we are. It's about how zealous we are for the Lord. நம்ம ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்காக நான் ஜீவனே கொடுக்குறேன்னா ஒரு 10 பேர் இங்கேருந்து எழுந்து நிறுத்திங்கன்னா பெரிய ஆர்ப்பாட்டம் பரலோகத்தில் நடக்கும். ஆமென். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய சபை ஆண்டவர் வேர்பிரித்ததின் நோக்கம் வித்தியாசமாக இருக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யார் வசத்தில் நீ விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? என்ன பார்க்க வந்த? எப்படி சொல்றான் பாருங்க. எப்படி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவங்களே அசியூம் பண்ணி, அவங்களே கதை கட்டி, அவங்களே அதுக்கு பெரிய ஒரு மாலை போட்டு, அவங்களே அதை என்ன பண்ணுவாங்க, சின்னதை என்ன பண்ணுவாங்க. அப்படி அவனை பேசவே விடலை. இவங்களே என்ன சொல்கிறான், இவனே என்ன சொல்கிறான், நீ என்ன பண்ணிட்ட, அங்கே விட்டுட்டு வந்துட்ட, அதை பண்ணிட்டு வந்துட்ட, நீ இங்கே என்ன பண்ணிட்ட. சும்மா சொல்கிறேன் நான் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நீ பேசாமல் அவங்களே பேசுகிறாங்களா, விட்டுடு. ஏலியாப் அப்படிதான் பேசுவான். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உன்னை தெரிந்து கொண்டதை அவன் அறியான், உன்னுடைய அழைப்பை அவன் அறியான். சில நேரங்களில் ஏலியாப்புகளை பேச விடணும். யார் கேட்குதா? சம்டைம்ஸ் யூ ஷுட் அலோ ஏலியாப்ஸ் டு டாக் பேஸ்டும். நான் இல்லைன்னா இவங்க இல்லை, நான் மாத்திரம் இஃப் ஐ hadn't helped this person, நான் மாத்திரம் இன்னைக்கு பேசலன்னா இவங்க என்ன ஒன்றுமே. யார் சொன்னது? எனக்காக எப்பொழுதுமே பரிந்து பேசுகிறவர் எனக்கு இருக்கிறார். எனக்காக பரிந்து பேச, the one who speaks on my behalf, the one who intercedes for me, neither sleeps nor slumbers. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ஏலியாப் பேசட்டும் பாருங்க. எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா
அதுக்கு யார் கவனம் கொடுக்கல? யாரு? தாவீது என்ன பண்ணல? தாவீது என்ன பண்ணல? ஏலியாப்புக்கள் பேசும்போது தாவீதுக்கள் என்ன பண்ணக்கூடாது? செவி அதன் பக்கமாய் சாய்க்க கூடாது. ஏனென்றால் ஃபர்ஸ்ட் பார்ன் அவன் கிடையாது, நீ. உனக்கு தான் அழைப்பு இருக்கிறது, அவர்களுக்கு இல்லை. உனக்கு தான் பாடுகள் இருக்கிறது, அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. கொஞ்சம் பாடுகள் இருந்தாலும் கர்த்தருடைய வேலை இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. இதை விட பாடுகள் பெருசுன்னு யாருமே சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு பாடுகள் சொல்ல, பாடுகள் தான் பெருசா தெரியுதா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, அழைப்பு தான் பெரிதாய் தெரிய வேண்டும். My calling is bigger than my suffering. My calling is bigger than everything else in my life. என்னுடைய calling அங்க வரைக்கும் போகும். பாடு என்ன ஆயிடும்? தாண்டிட்டே போயிடும். அழைப்பு இருக்கிறவர்களுக்கு பாடுகளை தாண்டி தான் போகணும். ஆமே. நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ நான் ஏன் எனக்கு இப்படி சுத்திலும் எலியாப்புகளா பேசுறாங்க, இப்படி சுத்தி என்ன பண்றாங்க, இவர்களெல்லாம் சுத்தி சுத்தி பேசுறாங்க. நான் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவேன், ஒன்னே ஒண்ணுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க கொஞ்சோன்னு சொல்லட்டும், நஞ்சோன்னு சொல்லட்டும், எது வேணா சொல்லிட்டு போட்டோம், நீ அதுக்கு என்ன பண்ணாத. ஏன்னா அதுக்கு செவி சாய்க்க நேரம் இல்லை. சொல்லுங்க, அதுக்கு செவி சாய்க்க, அதுக்கு செவி சாய்த்தா என்னுடைய அவன் வந்த வேலை என்ன ஆயிடும்? உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் கெடக்கூடாது, உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பிடுங்கப்படக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நீ நிலைத்திருக்கணும்னா ஏலியாப்புகளுக்கு உன் செவிகளை அடைத்துக்கோ, ஏலியாப்புகளுக்கு உன் செவிகளை அடைத்துக்கோ. இயேசுவின் நாமத்தினால ஏலியாப்புகள் இருக்காமல் போவதில்லை. ஏனென்றால் அவனை தாண்டி உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அவனை வேர்பிரித்து உன்னை அழைத்திருக்கிறார். ஏலியாப்புகளுக்கு எரிச்சல் வந்தே ஆகும். ஏலியாப்புகளை தாண்டி தான் வரணும். யாருக்கோ கர்த்தர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. You are too fed up of these Eliabs. You are too worried about them. You are too distracted because of this Eliab. Today the Holy Spirit God is telling you, ஏலியாப்புகளை தாண்டி உன்னை கர்த்தர் எப்பொழுதோ நடத்திட்டார். ஏலியாப்புகளை தாண்டி நீ எப்பொழுதோ வந்து விட்ட மகனே, ஏலியாப்புகளை எப்பொழுதோ நீ தாண்டி கடந்து வந்துட்ட. Eliab is far behind you. Eliab is far behind you. அவன் ரொம்ப பின்னாடி இருக்கிறான்ப்பா. நீங்கள் சொல்லுங்க, ரொம்ப தூரத்துலேருந்து பேசினா கேட்குமா? ரொம்ப தூரத்துலேருந்து, இப்போ நம்ம பழைய சர்ச்சிலேருந்து அங்கேருந்து பேசினா இங்கே கேட்குமா? நான் அங்கேருந்து பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, இங்கேருந்து கேட்குமா? நான் சொல்கிறேன், ஏலியாப்பை நீ தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு. தேவப்பிள்ளை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஹவ் கிராஸ்ட் ஏலியாப். ஐயோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மனதார சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். திஸ் இஸ் த டைம் இல்லை, சொல்லுங்கள். ஏலியாப்பை கடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கண்ணை பார்த்து சொல்லுங்க. யூ ஹவ் கிராஸ் பாஸ்ட், லாங் பாஸ்ட், அதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். சொல்லுங்க, அதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். என்னை பற்றி பாஸ்ட் டென்ஸ் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த ஏலியாப் எல்லாம் பாஸ்ட், அந்த கோபம் எல்லாம் பாஸ்ட், அந்த கட்டெல்லாம் பாஸ்ட் இன் ஜீசஸ் நேம். அந்த கட்டே பாஸ்ட், அந்த சுபாவம் பாஸ்ட், அன்னைக்கு இருந்ததெல்லாம் பாஸ்ட் பாஸ்ட் பாஸ்ட். அதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன், அதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன், அதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன். பெற்றுக்கோங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஏலியாபுக்கு செவி கொடுக்கிற எல்லா செவிகளும் இன்றைக்கு ஒன்று புரிந்து கொண்டீங்க. இந்த போ, I have crossed Eliab long back. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவனை கடந்து வந்துட்டேன். என் அபிஷேகம் அங்கிருந்து என்னை கடந்து கொண்டு வந்து விட்டது. சொல்லி பெற்றுக்கோங்க in Jesus name. Amen. Hallelujah.